இதுல இல்ல சொல்யூஷன். நல்ல விஷயம் சார். பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி நகர்றது. தீர்வு யார் கையில இருக்குங்க? அரசு கையில இருக்கு சார். அவ்வளவு அதுதான் Right, நானும் sir. சொல்றேன். நீங்க சாவியை வந்து ஒருத்தர்ட்ட கொடுத்துட்டு நீங்க பிரச்சனையை வேற பக்கம் திருப்புறீங்க. என்னன்னா சார், நீ 2 அடி தான் முன்னேற, 20 அடி முன்னேற மாட்டேங்கிற. அதனால நான் வாபஸ் வாங்கிக்குவேன். ஆட்சியில இது இல்லைன்னு ஆதரவு இல்லைன்னு சொல்லிடுவேன். கூட்டணியை முறிச்சுக்குவேன் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துக்கு நகர்த்துறோம். ஆனா அது 10 அடி பின்னாடி கொண்டு போற சூழல். எப்படி? வேகம் பத்தலைங்கிறதுக்காக பின்னாடி கொண்டு போறத ஆதரிக்க முடியாது. எப்படி எங்க போனாலும் கூட்டணி உடைக்கிறதுலே நம்ம இருக்க கூடாதுல்ல சார். கூட்டணி உடைக்கிற நான் உங்களுக்கு ஆதரவு திமுக செய்யாது நீங்க நம்புறீங்க இல்லையா? இல்ல சார், அவங்க நான் சொல்றேன், இன்னொரு படுகொலை நடந்தால் ஆதரவு வாபஸ். நான் இன்னைக்கு ஆதரவு வேகமா செய்யலைங்கிறதுக்காகவே நிறுத்திட முடியும். நான் வந்து ஆதரவு வாபஸ் வாங்கன்னு சொல்ல, ஒரு கண்டிஷன் போட்டு ஆதரவு தொடருங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுங்களா? வெளியே வாங்கன்னு சொல்ல, இன்னொன்னு நடக்கக்கூடாதுன்னு சொல்ல. அப்ப நான் ஒரு பேச்சு, தமிழக முதலமைச்சர் இருக்கிறார், புதுசா ஒரு டிஜிபி வர்றார், நாளைக்கு வர போறார். அப்ப டிஜிபி வரட்டும், என்ன சொல்லணும்? லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்தா யூ வில் நாட் பி தேர் அப்படி சொல்லணும். அப்போ அவர் வந்து அவர் மெனக்கு அவர் வந்து டிஜி எல்லோண்டோட ஏடிஜி எல்லோண்டோட பேசுவார்.